வேதத்தில் பூமியிலே வாழ்வதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்த 2 மனிதர்களை குறித்து பார்க்கும்போது, முதலாவது லாசரு, இரண்டாவது எசேக்கியேல் ராஜா. லாசரு உயிர்த்தெழுந்த பின் இயேசுவோடு பந்தியிருந்தார் என்றும், இயேசுவை காண வந்தவர்கள் லாசருவை காண விரும்பினார்கள் என்றும் யோவான் 12ஆம் அதிகாரம் 2-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா மரண தருவாயில் இருந்த போது ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது எசேக்கியா ராஜா மறுபடியும் வாழ்வதற்கு தனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர வல்லமையுள்ள கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார். அந்த கண்ணீர் கர்த்தருடைய இருதயத்தை உருகிற்று. எசேக்கியா ஆயுசின் நாட்களிலே 15 வருடங்களை கூட்டினார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதிகள், மரணக்கட்டுகள் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு கேட்கும் போது, லாசருவுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் வாழ்வதற்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவன் நமக்கும் தந்தருளுவாரா.